ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆன இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற காலத்தில் வந்து கரன்சியில் வந்து ஐஎன்ஆர் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து யூஎஸ்டி வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி ஜிமெயில் ஐடி வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக ஒரு 8 டிஜிட்டில் வந்து பாஸ்வேர்டே வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? ஸோ 2யுமே வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழ வந்து 2 பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அத டிக் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அந்த 2 பாக்ஸுமே டிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்ங்கிறத வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லாகின்ல வந்து அதே ஜிமெயில் ஐடி, ஸோ நீங்க அப்ப குடுத்த பாஸ்வேர்டு 2யுமே போட்டு சைன் இன்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணி சைன் இன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ சைன் இன் பண்ணி முடிச்சோனே உங்களுக்கு வந்து குவாட்டெக்ஸ் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ வர்ற இதில வந்து இன்ட் வந்து குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் வந்து பண்ண போறோம். ஸோ கீழ வந்து யூசர் மாரி ஒரு லோகோ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதில ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்து கேட்டிருக்கும். ஸோ வந்து ஆதார் கார்ட்ல கேப்ஸ்ல இருந்தா கேப்ஸ், ஸ்மால்ல இருந்தா ஸ்மால் லெட்டர். ஸோ அதேமாரி ஃபர்ஸ்ட் நேம் தனியா, லாஸ்ட் நேம் தனியான்னு சொல்லிட்டு டைப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதேமாரி டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஆதார் கார்ட்ல உள்ளது. ஸோ மிஸ்மேட்ச் ஆயிராம கரெக்ட்டான டேட் ஆஃப் பர்த்த வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து ஆதார் கார்டோட நம்பர் வந்து கேட்டிருக்கும். ஸோ அந்த நம்பருமே வந்து பார்த்து தெளிவா வந்து காப்பி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இமெயில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில நம்மளோட இமெயில் இருக்கும். ஸோ அதில ரீசெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் வந்து பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அட்ரஸ் வந்து கேட்டிருக்கும். ஸோ அட்ரஸ் குடுத்துட்டு சேவ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கன்டின்யூ வந்து குடுங்க. ஸோ கன்டின்யூ குடுத்ததுக்கப்புறமே ஆதார்ங்கிறத கிளிக் பண்ணி கன்டின்யூ வந்து குடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆதார் கார்ட வந்து அப்லோட் வந்து சொல்லும். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் சைடுன்னு சொல்லிட்டு குடுத்துக்கோங்க. ஸோ குடுத்துட்டு ஆதார் கார்ட வந்து ஃப்ரண்ட் சைட்ல ஒரு ஃபோட்டோவா உங்க மொபைல்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அத வந்து அப்லோட் வந்து பண்ணுங்க. ஸோ செகண்ட் வந்து ஆதார் கார்டோட பேக் சைடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில வந்து உங்களோட ஆதார் கார்ட பேக்ல திருப்பி அது ஒரு ஃபோட்டோவா எடுத்து அதையும் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 2யுமே அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் வந்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 2யுமே நீங்க அப்லோட் பண்ணிட்டு, அப்டேட் பேசிக் சைட் அப்படி சொல்லிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஓகேவா? ஸோ அத வந்து நீங்க கிளிக் வந்து கன்டின்யூ வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கன்டின்யூ பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை யுவர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு லோடு வந்து ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஹாஸ் பீன் வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சிருச்சு பார்த்தீங்களா? ஸோ வந்து இப்போ ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க Gmail வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? Gmailக்கு வந்து மெயில் வெரிஃபிகேஷன் அனுப்பினீங்க பார்த்தீங்களா? அதில வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்லியிருக்கும். அதே மாரி கன்ஃபார்ம் இமெயில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராப்பரா வந்து முடிஞ்சிரும். உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெரிஃபைட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா. ஐடி வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. எப்படி ரீசார்ஜ் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Play Store வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பினான்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு ஆப் வந்து ஷோ ஆகும். அத வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஐ எம் எ நியூ கிரிப்டோ அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து குடுங்க. குடுத்ததுக்கப்புறம் உள்ள வந்து என்ட்ரி வந்து ஆகும். அதில வந்து சைன் அப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? அத வந்து குடுத்துக்கோங்க. ஆதார் கார்ட்ல உள்ள ஃபுல் நேம் வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? டைப் பண்ணிட்டு கன்டின்யூ வந்து குடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட Gmail ஐடி வந்து கேட்கும். உள்ள வந்து ஆதார் கார்டு கேட்கும். பான் கார்டு கேட்கும். ஐடி வெரிஃபிகேஷன் கேட்கும். 3 வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு லாகின் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க எந்த நம்பர்ல குடுத்தீங்களோ அந்த நம்பர டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்க குடுத்துருப்பீங்க தெரியுமா பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டையும் நீங்க அத வந்து டைப் வந்து பண்ணுங்க. டைப் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு Gmailக்கு வந்து ஒரு கோடு மாரி வந்து வரும். ஓகேவா? பாஸ்வேர்ட வந்து டைப் பண்ணிட்டு நீங்க வந்து கன்டின்யூ வந்து குடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு Gmailல ஒரு கோடு மாரி வந்து வரும். அந்த கோட வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஓகேவா? டைப் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பினான்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருங்க. ஓகேவா? நான் வந்து அந்த கோட வந்து குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு வந்து நான் கன்டின்யூ வந்து பண்ணிக்கிறேன். ஓகே. வந்து கோட வந்து குடுத்துட்டு கன்டின்யூ வந்து பண்ணிக்கிறேன். ஓகேவா? பினான்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருது. பினான்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி உள்ள அமௌண்ட் வந்து எனக்கு ஐஎன்ஆரா காமிக்குது. நான் வந்து அசெட்ங்கிறத வந்து கிளிக் பண்றேன். அத வந்து ஐஎன்ஆரா இருக்கிறத யுஎஸ்டி வந்து மாத்திட்டேன். ஓகேவா? என்ட்ட இப்போ ஒரு $10 வந்து இருக்குது. நீங்க வாங்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஆட் ஃபண்டுங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு 3வது ஆப்ஷன் P2P ட்ரேடிங்கிறத கிளிக் வந்து பண்ணுங்க. ஐ அம் எ நியூ P2Bங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பைங்கிற ஆப்ஷன் இருக்கு, செல்லுங்கிற ஆப்ஷன் இருக்கு. செல்லுங்கிறது நம்மட்ட இருக்கிற டாலர விக்கிறது, பைங்கிறது இன்னும் டாலர் வாங்குறது. ஓகேவா? நான் பை பண்ற ஆப்ஷன காமிக்கிறேன். மேல வந்து ஃபில்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபில்டர்ங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஃபில்டர்ங்கிற ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஃபில்டர்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணோனே இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில வந்து அமௌண்ட்ன்னு சொல்லிட்டு கேட்கும். உங்கள்ட்ட ஒரு ரூ. 10,000 நீங்க யூஎஸ்டி வாங்க போறீங்க அப்படின்னா, ரூ. 10,000 குடுத்துக்கோங்க. கீழ வந்து யுபிஐ பேமெண்ட், ஸோ கூகுள் பே பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வச்சுட்டு சப்மிட் வந்து குடுத்துக்கோங்க. அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ஜிபே, ஃபோன்பே மூலியமாவே நீங்க டாலர் வந்து வாங்கிக்கலாம். அதில வந்து காமிக்குது பார்த்தீங்களா, ரூ. 102 இன்னொருத்தர் ரூ. 103க்கு சேல் பண்றாரு. நான் இதில எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர்கிட்ட பை பண்ணி காமிக்கிறேன். பைங்கிறத கிளிக் பண்ணி கன்டின்யூ வந்து குடுங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு
பிளேஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆயிரும். அதில் சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த சேட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கோ டு சேட் வந்து கொடுத்தாலே, ஸோ அதில் வந்து நம்மளே மாதிரி யூசர் வந்து அதில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா தெளிவா. ஸோ வந்து யூஸ் ஒன்லி ஓன் பேங்க் அக்கௌண்ட் ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அதே ஐடி ப்ரூஃப் நேமில் தான் உங்களோட பேமெண்ட்டோட ப்ரூஃபும் வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி இல்லீகல் மணி எதுவுமே ஃபண்ட் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க தெளிவா. ஸோ நீங்கள் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஸ்கேனர் வந்து கேட்டிங்க அப்படின்னா, அவங்களே வந்து ஸ்கேனர் வந்து குடுத்துருவாங்க ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதில் ஐஎன்ஆரா பே பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அவங்க டாலரா வந்து சென்ட் வந்து பண்ணிருவாங்க ஓகேவா. ஸோ அதே மாரி தான் உங்களோட சேலுமே ஓகேவா. உங்கள்ட்ட உள்ள அமௌண்ட்ட நீங்கள் சேல் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா, ஸோ அதுக்குமே அசட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. ஸோ அதை சென்ட வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து செல் இன் ஐஎன்ஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 3 ஆப்ஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, USDTங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஒரு $10 சேல் பண்ணணும் அப்படின்னா 10ங்கிறது கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே யூபிஐ மெத்தடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $911 அவங்க நம்மளுக்கு வந்து அவங்க தருவாங்க $10க்கு ஓகேவா. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி சேல் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சென்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அடுத்த P2Pன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதும். ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து ஆளுக்குக்கிட்ட டேரெக்டாக வந்து சேல் வந்து பண்ணிக்கலாம். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்து நீங்கள் வந்து டாலரா வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஐஎன்ஆரா வந்து உங்களோட யுபிஐக்கு அவங்க வந்து மணி வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பினான்ஸில் பை அண்ட் சேல் வந்து பண்ணுறது ஓகேவா. ஸோ இதுக்குமே இந்த ஃபில்டருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள்ட்ட எவ்வளோ டாலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கான கஸ்டமர் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஓகேவா. ஸோ இப்படி தான் பினான்ஸில் வந்து மணி வந்து ஏற்றணும் ஓகேவா. ஸோ பினான்ஸில் ஏற்றிட்டு பினான்ஸ் மூலயமா எப்படி நம்ம குவாட்டெக்ஸில் ரீசார்ஜ் பண்ணணும், ஸோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் குவாட்டெக்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ பினான்ஸ் மூலியமா எப்படி நம்ம வந்து டெபாசிட் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ நேரா வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து போனஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ டெலிகிராம் குரூப்பில் நம்ம கொடுத்துக்கிற போனஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு காப்பி வந்து பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெபாசிட் வந்து பண்ணலாம். ஸோ காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேராக வந்து நான் குவாட்டெக்ஸ் வந்து போகிறேங்க ஓகேவா. போயிட்டு நான் டெபாசிட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பினான்ஸ் பேங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ $10ங்கிறத செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ போனஸ் கோடில் வந்து நம்ம காப்பி பண்ண போனஸ் கோடை வந்து பேஸ்ட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஒரு QR கோடு வந்து வருது, அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்மளோட பினான்ஸ் ஆப்புக்குள்ளே போயிட்டு, ஸோ மேலே வந்து கார்னரில் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ ஸ்கேனுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து அப்லோட் டு QR டு கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணோன்னா கன்ஃபார்ம் பேமெண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வந்து கேட்குது ஓகேவா. ஸோ அதை கொடுத்துட்டு நான் சப்மிட் பண்ணதுக்கப்புறமே நம்மளுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்து வந்துருச்சு கேஸ் ஓகேவா. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து குவாட்டெக்ஸையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், லைவாகவே வந்து பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா. உங்களுக்கு நம்ம $10 வந்து ஆட் வந்து ஆயிடுச்சு. ஸோ நம்ம $30க்கு மேலே வந்து யூஸ் பண்ணாமல் டெபாசிட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு போனஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ $10 பண்ணதுக்காக நமக்கு போனஸ் வந்து ஆட் ஆகலை ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் எப்படி நம்ம குவாட்டெக்ஸ் மொபைலை வந்து ஆண்ட்ராய்டில் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு QX ப்ரோக்கர் சொல்லிட்டு டைப் வந்து பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆப் வந்து வரும். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ குவாட்டெக்ஸ் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பார்த்தீங்களா, அதில் உள்ள ஜிமெயில் ஐடி. ஸோ பாஸ்வேர்டையும் வந்து அதேமாதிரி வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டையும் வந்து நான் பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு லாகின் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து கொடுங்க. ஸோ லாகின் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி கோடு சொல்லிட்டு கேட்கும். நம்ம மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அதை வந்து காப்பி வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு லாகின் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, டேரெக்டாக நம்மளோட குவாட்டெக்ஸ் அக்கௌண்ட்டே சொல்லிட்டு நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ எப்படி வந்து நம்ம குரூப்பை பார்த்து நம்ம சிக்னல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ டைமராக இருந்துச்சு அப்படின்னா டைமை வந்து மாற்றிக்கோங்க. ஸோ அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $1 வந்து வச்சுக்கோங்க ஓகேவா. பெர்சன்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா டாலர் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ மேலே வந்து லைவ் அக்கௌண்ட்டில் இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது வந்து டெமோ அக்கௌண்ட் ஓகேவா. இது வந்து லைவ் அக்கௌண்ட் ஓகேவா. ஸோ கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து URJPYன்னு சொல்லிட்டு அதான் அசட்டு. ஸோ அதை வந்து ஒரு கிளிக் வந்து பண்ணுங்கள். ஸோ அதில் எல்லா அசட்டும் வந்து வரும். நம்ம வந்து குரூப்பில் கொடுக்குற அசட்டை நீங்கள் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ சர்ச் பண்ணி நீங்கள் வந்து என்ன அசட் வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து நம்ம லைவாக வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப் வந்து நம்ம போகலாம். ஸோ போயிட்டு அதில் வர சிக்னல்ஸை நான் லைவாக வந்து ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி நைட் சிக்னல் சொல்லிட்டு வந்து போடுவோம். ஸோ நம்ம குரூப்பில் வந்து மணி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதை வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு MTG1 வந்து $1க்கான ட்ரேட் வந்து இருக்க சொல்லியிருக்கோம் ஓகே. ஸோ என்ன அசட்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து நம்ம வந்து குரூப்பில் வந்து போட்டிருக்கோம். அப்போ நான் மைக்ரோசாஃப்ட் சொல்லிட்டு நான் வந்து அசட்டில் வந்து சர்ச் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேவா. 1 மினிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ 50 செகண்டில் வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் அதே கேண்டில் நம்ம வந்து அப்போ வந்து எடுக்கிறோம் ஓகேவா. ஸோ நம்ம சீனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 50 செகண்ட் இல்லை 45 செகண்டில் இருக்கும்போது ட்ரேட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அதே கேண்டில் ட்ரேட் வந்து எடுக்கணும். நான் 10 செகண்டில் இருக்கும்போது ட்ரேட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் வந்து எடுக்கணும் ஓகேவா. இது ஒரு கான்செப்ட் மட்டும் மறக்காதீங்க. 10 செகண்ட் இருக்கும்போது நான் சிக்னல்ஸ் வந்து அப்பு கொடுக்குறேன் இல்லை டவுன் கொடுக்குறேன் அப்படின்னா
அடுத்த கேண்டில்ல வந்து என்ட்ரி வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? கரெக்ட்டா 1 செகண்ட் வரும்போது எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல 45 செகண்ட் இல்ல 50 செகண்ட்ல வந்து ட்ரேட் வந்து குடுக்குறேன் அப்படின்னா, அதே கேண்டில்ல வந்து ட்ரேட் வந்து எடுக்கணும். இப்ப நம்ம அப் ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ அதேமாரி நல்ல ஒரு வின் அடிச்சிருச்சு. நம்ம இப்ப குரூப் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு வின்னு. ஓகேவா? நான் தெரியாத்தனமா 2 என்ட்ரி வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நீங்க 1 என்ட்ரி மட்டும் எடுத்துக்கோங்க 1 மினிட்ஸ் வச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இப்ப குரூப் வந்து போலாம். ஸோ குரூப்ல வந்து என்ன ரிசல்ட் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ குரூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஷேர் சாட் ஓகேவா? டைரக்ட்டா ஷேர் சாட் ஆனதால ஷேர் சாட்ன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். ஸோ செகண்ட் சிக்னல் சொல்லிட்டு அடுத்தடுத்த சிக்னல்ஸ் வந்து நான் குடுப்பேன். நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எப்படி வித்ட்ரால் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கீழ 3 டாட் பட்டன் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வித்ட்ரால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கரெக்ட்டா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ 2வது ரிசீவர் டைப்ன்னு செலக்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பினான்ஸ் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதையும் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து பினான்ஸ் ஐடிய டைப் பண்ண சொல்லும். நீங்க பினான்ஸ் வந்து போயிட்டு, ஸோ மேல வந்து கார்னர்ல வந்து ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து கிளிக் பண்ணுங்க 3 டாட் பட்டன. ஸோ கிளிக் பண்ணிட்டு ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஐடிங்கிற பக்கத்தில காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணி காப்பி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அத காப்பி பண்ண பினான்ஸ் ஐடிய வந்து நீங்க வந்து இதில வந்து பேஸ்ட் வந்து பண்ணிட்டு, ஸோ கன்ஃபார்ம் வந்து பண்ணீங்க அப்படின்னா, ஓடிபி வந்து ஒண்ணு வரும். ஸோ ஓடிபி வந்து நீங்க குடுத்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமே, நீங்க எவ்வளோ டாலர் மேல டைப் வந்து பண்ணியிருக்கீங்களோ, அந்த டாலர் வந்து உங்களுக்கு பினான்ஸ் அக்கவுண்ட்லேயே வந்து வந்துரும். ஓகேவா? ஸோ நீங்க பினான்ஸ்ல வந்து வந்ததுக்கப்புறம் நீங்க பினான்ஸ் மூலியமா செல் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதாங்க கான்செப்ட். ஸோ டோட்டலா ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து டெலிகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்போ வேணாலும் ஆன்ஸர் வந்து பண்றேங்க.